இன்னைக்கு வந்துட்டு நம்ம சமையல் பண்ண போறோம். நம்ம சர்லாக் கிபிள் தான் வச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம சமையல் பண்ண போறோம். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா சர்லாக்கும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாலடும் பண்ண போறோம். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்லாக் செய்யலாம். அதுக்கு நம்ம பாத்திரம் மினி குக்கீஸ் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் ஊற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்லாக் கிபிள் தான் வச்சிருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஊற்றிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டேஸ்டிங்காக ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வெஜிடபிள் சாலட் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள் சாலட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான தக்காளி, அதுக்கப்புறம் ஆனியன், இதுக்கு தேவை உப்பு, மிளகாப்பொடி, மிக்சர் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யலாமா? அடுப்பு எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி கட் பண்ணிடலாம். நம்மளோட கத்தி இதுதான். ஏய், வெட்டி ஆச்சுடா. இந்த தக்காளி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆனியன், இது நம்ம உரிக்கணும். கொடுங்க, நான் உரிக்கிறேன். எனக்கு உரிக்க தெரியும். ஸ்டார்ட். இப்போ ஆனியன் வந்து பீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். இது நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பு எடுத்து வைக்கலாம். அடுப்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட குண்டாய். ஓகே, இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போடலாம். போட்டாச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மிக்சர் எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதுல 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால உப்பு காரம்லாம் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து உப்பு காரமும் ஆட் பண்ணலாம். இது வந்துட்டு உப்பு. நம்ம ஆஃப் ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோம். நெக்ஸ்ட் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்பதான் நம்மளுக்கு உப்பெல்லாம் கரையும். தக்காளி கலர்லாம் மாறுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிளகா பொடி போட்டுடலாம். போட்டுக்கலாம். ரொம்ப காரம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இது நம்ம 1/2 டீஸ்பூன் இல்லாம அதுலயே கொஞ்சமா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை நம்ம மூடிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா வதக்கி விட்டுட்டு
இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கெஸ்ட்டை கூப்பிடலாம். அவங்க பேரு ரித்திக். வாங்க நம்ம கெஸ்ட் வாங்க. நம்மளோட கெஸ்ட் இவங்க தான். நம்ம கெஸ்ட் இவங்க தான். இப்போ நம்ம இவங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். இவங்க குட்டி குழந்தைனால. Oh no. எப்படி இருக்கு? இது சக்சஸ். இப்போ சர்லாக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்மளோட வெஜிடபிள் சாலடை ஊட்டி விட்டுறலாம். हे प्रभु हे हरि राम कृष्ण சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.